மரத்துக்கு தான் இறக்க போறோம்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஒரு 500 வருஷம் வயசான மரம் தான் இறக்குறதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே ஒளிச்சேர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கும். நிலத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். ஆனா அந்த மரத்துக்கடியில மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும், பறவைகளும் கூடு கட்டி இருக்கும். அதனால அந்த மரம் இறந்து போனது நமக்கு தெரியாது. இத ஸ்டாண்டிங் டெட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மரத்துல பூஞ்சைகள் உருவாகுதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்சைம்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அதனால நின்றுட்டு இருக்கிற மரம் அப்படியே பட்டு போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம்ங்க அந்த மரத்தோட அப்படியே வேர் அப்படியே அழுகி போய் நைட்ரஜனு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், கார்பன்னு எல்லா சத்துக்களையுமே மண்ணுக்கு கொடுத்துருங்க. அத மண்ணுக்குள்ள இருக்கிற ஃபங்கி நெட்வொர்க் மூலமா அப்படியே மற்ற உயிர் வாழ்ற மரங்களுக்கும் செடிகளுக்கும் அப்படியே போகும். வேறு அழுகிடுச்சுன்னா மரம் விழுந்துரு இல்லைங்களா, இத நர்ஸ்லாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நர்ஸ்லாக்குல இருந்து அப்படியே புது புது செடி முளைக்கும், மரம் முளைக்கும். நுண்ணுயிர்கள், பூச்சி, புழு, இப்படி ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு அது வாழ்வு கொடுக்கிற இடமா இந்த மரம் மாறிடும். 500 வருஷமா சேர்த்து வச்ச எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தன்னலம் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற இந்த காட்டுக்கு கொடுத்துட்டு போற மரங்கள் இறைவனுக்கு நிகர்தானுங்க. நீங்களே சொல்லுங்க.